பல ஆண்டு காலமாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் பலர் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது நாங்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் வழக்காடு என்பது தமிழிலே இருக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்றத்தில் ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நீதி வழங்கக்கூடிய அந்த தீர்ப்பு தமிழில் வரக்கூடிய ஒரு சூழலை பெற்றிருக்கிறது. அதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமைப்படுகிறோம். ஆனால் உச்ச நீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் வழக்காடுகிற நேரத்தில் தமிழிலே வாதாடுகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் நீண்ட நாட்களாக அந்த கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கு நீங்கள் தான் துணை நிற்க வேண்டும் என்று நான் நேரத்தில் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு தமிழன் தமிழ் என்று நாம் பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெற்றுத் தந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் போய் யாரும் மறுத்திட முடியாது. தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், தமிழை பற்றி பேசுகிற போது பெருமைப்படுத்தி சொல்வார்கள், புலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நெருமலரே, ஒளியமிழு புதினலரே, அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய திண்டலே பணியே கனியே பரதேசச்சுவையே மரகதமணியே மாணிக்கச்சுவரை மண்பதவிகளுக்கே என்றெல்லாம் தமிழ் அழைக்க தோன்றுகிறது. இருந்தாலும் தமிழை தமிழை என்று அழைக்கக்கூடிய சுகம் வேறு எதிரும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற அந்த சிறப்பை பெற்று தந்தவர், பெருமையை தேடி தந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். ஆகவே அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் நீதியரசர் வந்து வைக்கக்கூடிய சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறது வேறல்ல. இன்னொன்று வேண்டுகோள் என்னன்னா, மணமக்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், அதுவும் ஒவ்வொரு திருமணத்தையும் நான் சொல்வது உண்டு. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்ற அந்த வேண்டுகோளையும் நான் மணமக்களுக்கு வைக்க விரும்புகிறேன். எல்லா திருமணத்தையும் நான் சொல்லிக் கொண்டு வருவது. ஏற்கனவே நம் பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். ஆக அந்த அடிப்படையில் தமிழ் பெயர்களை சூட்ட வேண்டும் என்றும் நான் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோளை எடுத்து வைக்க விரும்புகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.